ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை கிச்சடி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம், பீன்ஸு, கேரட் எடுத்துருக்கேன். அதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடந்தம்பருப்பு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் கடந்தம்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ கடந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பீன்ஸு, கேரட்டு, அதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாமே நம்ம வதக்கிறதுலே நல்லா வெந்துடும். ஒரு முக்கால்வாசி வெந்துடும். அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டமாக்கும் வெந்துடும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது இந்த பிராண்டு தான். அடுத்து கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நம்ம குட்டீஸ்லாம் தனியாக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நம்ம இப்படி வச்சு கொடுத்தோமாக்கும் அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தமாக்கும் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாரி, நான் உப்பு போட மறந்துட்டேன். நான் லேட்டாக போடுறேன். நீங்கள் முதலே போட்டுக்கோங்க. நான் ஏன் லேட்டாக போடுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த காயெல்லாம் சுருண்டு வர்றப்போ கொஞ்சம் கம்மியாயிரும் இல்லையா, அதனால தான். இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கோதுமை ரவை. அதனால் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்து கைவிடாமல் கிண்டனமாக்கும் நல்லா வந்துடும். வெந்து கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை ஜீனியோ வச்சு சாப்பிடலாம். நாங்கள் ஜீனி தான் வச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே பாய், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.